இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரியலிஸ்டிக்கான இயர் வந்து நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்கின் டோன் வந்து கொண்டு வந்துடலாம். அதுக்காக நம்ம ரெட் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கலர் கிடைக்கும். இப்போது எல்லோ கலரையும் ப்ளூ கலரையும் மிக்ஸ் பண்ணும்போது க்ரீன் கலரில் கிடைக்குதா, அது கூட ரெட் கலருக்கு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டார்க்கிஷான ப்ரௌன் வந்து கிடைக்கும். இப்போது இன்னொரு டோன் வந்து ரொம்ப டார்க் டோன் வந்து கொண்டு வரலாம். அதுக்காக ரெட் கலரும் ப்ளூ கலரும் யூஸ் பண்ணும்போது ஒரு பர்பிள் கலர் வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச 3 கலர்லேயும் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ண டார்க்னஸ் வந்து லைட்னஸான கலர்னு நம்ம ஸ்கின் டோன் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம வந்து இயர் வந்து வரைய போகிறோம். இப்போ வந்து லைட்டான கலர்லேருந்து நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த ஆரஞ்சு கலர் கூட ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கின் டோன் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, லைட்டானது. அதை வந்து பேஸாக யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போது நான் எடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து பிங்கிஷான கலர் வந்து அவுட்லைனுக்காக இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ளூவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பர்பிள் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட ஒயிட் மிக்ஸ் பண்ண அந்த பிங்கிஷான கலர் வந்து கிடைக்கும். அதே வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜில் எந்த இடத்துல பிங்கிஷான கலர் இருக்கோ அதை வந்து கலரிங் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த காது மடிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஷேடோ வந்து கீழே விழும்போது அந்த இடத்துல டார்க்னஸான கலர் தெரியும். அதுக்காக வந்து நம்ம க்ரீன் கலரை மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் கலர் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரௌனை வச்சு அந்த மடிப்புகளுக்கு கீழே அந்த ஷேடோ வர மாதிரி நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கிறோம். இப்போது லைட்டாக ஹைலைட் தெரிகிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து லைட் கலர் தான் இருக்கும். அதுக்காக அந்த ஆரஞ்சு கலர் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒயிட் சேர்த்து நம்ம ஹைலைட் கலர் மாதிரி பண்ணிக்கிறோம். பியூர் ஹைலைட் கொடுக்காம ஸ்கின் டோனில் வந்து ஹைலைட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது ஒயிட் கலர் வச்சு அந்த எச்சா ஹைலைட் வரும் பார்த்தீங்களா, நல்லா ஒயிட்டான ஹைலைட் வருங்களா, அதுக்காக நம்ம அந்த ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போது செகண்ட் லேயராக லைட்டாக ஆரஞ்சு கலர் வந்து டார்க்னஸாக இருக்க மாதிரி தேர்ட் லேயர் வந்து நம்ம கலரிங் பண்ணியிருக்கோம். இப்போது லைட்டான அந்த ஸ்கின் டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலரில் அதை வந்து பேஸாக யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கிறோம். இந்த காதோட மடிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும் நம்ம வந்து டார்க் ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது லைட்டாக ஹைலைட் வர இடத்துக்கு நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் என்ன பார்க்கணுன்னா, நம்ம லைன்ஸ் வர மாதிரி கலர் பண்ணாமல் 2 கலர் மிக்ஸ் பண்ணும்போது அது மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம கலர் பண்ணுவோம். நம்ம டார்க் கலரும் லைட் கலரும் கொடுக்கும்போது அதில் வந்து அந்த இடையில சென்டரில் அந்த லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் வராத மாதிரி வாட்டரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த 2 கலரும் மெர்ஜ் ஆன மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரியுதான்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போது ஒயிட் கலர் வச்சு எச்சா ஹைலைட் வர இடத்துக்குலாம் நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஹைலைட் ஏன் வருதுன்னா, அந்த இடத்துல லைட் வெளிச்சம் லைட்டாக படும்போது நம்மளுக்கு வந்து ஹைலைட்டாக அது வந்து ஒயிட் கலரில் தெரியும். அந்த மாதிரி இடத்துக்கு ஹைலைட் வர மாதிரி போட்டுக்கிறோம். மடிப்புகளோட கீழ் விளிம்பில் வந்து அதோட ஷேடோஸ் வந்து தெரியும் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம டார்க் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம பேஸான கலர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்க்காக நம்ம அந்த டார்க் கலர் லைட் கலர்லாம் வச்சு ஹைலைட் கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேக்ரவுண்டுக்காக யூஸ் பண்ணலாம். காதுகளுக்கு பின்னாடி டார்க்னஸாக ப்ரௌனிஷான கலர் இருக்கும். அந்த இடத்துல ஹேர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டார்க் கலரில் இருக்கும். அதுக்காக நம்ம ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு காதுகளுக்கு கீழே அந்த கழுத்து இருக்க பகுதி பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல லைட் கலர் வந்து இருக்கும். அதனால் நம்ம லைட் ஸ்கின் டோன் வந்து கொடுத்து நம்ம கலரிங் பண்ணியிருக்கோம். இப்போது காதோட அந்த கீழ் மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஷேடோ வந்து கீழே லைட்டாக விழும். அதனால அந்த இடத்துல மட்டும் லைட்டான டார்க்னஸ் இருக்க மாதிரி நம்ம கலரிங் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிராயிங்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள்.